தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திறனான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்க கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆண்டவரே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாரு, பூமி அது நிறைவும் வெள்ளியும் பொண்ணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடையதுங்கிறாரு. அவருக்கு நம்ம எண்ணத்தை கொடுத்து இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், சகோதரனுடைய அழிவை நரகத்துக்கு போறவனை காப்பாற்ற முடியும். நம்மளை சொந்த முயற்சியில முடியாது. ஆனா விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அது விலை மதிப்பற்றது. அதை நம்ம உணர்ந்திருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கோம். ராஜாக்களைப் போல ஆசாரியர்களைப் போல இந்த பூமியில இருக்கும்படியா ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத இதை உணர்ந்து பார்க்கிறப்ப இது எவ்வளவு மேன்மையாக எண்ண வேண்டும். அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஒரு ஆள் உங்க மூலமா மனம் திரும்பினோம்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பை குறித்து தேவனே ஆரம்பித்து வைத்தார், இயேசு அதை பிரசங்கித்தார், அவருடைய சீசர்கள் மூலமா அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு விலையேறப்பெற்ற குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவருடைய இயேசுடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுல நான் பிறந்துட்டேன், இதான் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் இதுல வாழ்றேன், அவ்வளவுதான், நீங்க என்ன புதுசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படி ஒவ்வொருவரும் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பின் வழி பாத்தீங்கன்னா இது உலக அளவுல. ஏன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய மனுக்குலத்துல எல்லா ஆட்களும் ரட்சிக்கப்படணுங்கிறத தேவனுடைய விருப்பமும் சித்தமும் நோக்கமா இருக்கிறது. அவர் ஜாதிகள்ல மேன்மையா வைப்பேன் அப்படிங்கிறப்ப இந்த பூமியில பலவிதமான பழக்க வழக்கம் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. பூமியின் ஒரு முனை முதல் அடுத்த கடைசி வரைக்கும் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் இந்த ரட்சிப்பு அறிவிக்கப்படுகிறது. இது பரவி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மனுஷருடைய கண்டுபிடிப்பும் மனுஷருடைய நம்பிக்கையும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும். முழுவதும் போய் இயேசு ஆண்டவர் இரட்சகருங்கிறத சொல்றப்ப எல்லாருக்கும் தெரியும்.